வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் யாரோட ஃபேன் ஃபிக்ஷன் பார்க்க போனால் ஜி குக்கோட ரூட் அண்ட் டாக்ஸிக் சீக்ரெட் ஹஸ்பண்டோட பார்ட் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதை போய் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா அதை வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன ஜானல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து போடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் எதில் விட்டுருப்போன்னா ஜி குக்கோட ஃப்ளாஷ்பேக்கில் ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிமினுக்கு ஒரே ப்ளஷ்ஷாக இருந்திருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி போயிருப்பார். ஸோ அதில் தான் நான் வந்து விட்டேன். இப்போ நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிருப்பார். ஆல்ரெடி ஜிமின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து போயிட்டார். சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன், எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு, எனக்கு அதை ஃபீல் பண்ணணும்னு. அதுக்குன்னு கிரவுண்டில் அப்படியே முட்டி போட்டு ப்ரப்போஸ் வேறு பண்ணுறான். சரியான பொறுக்கி பையனாக இருக்கான். அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே கொடுத்த ரிங்கை வச்சுட்டு ஜேகே கிட்டே பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இப்படி இந்த நைட் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு செமஸ்டர் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்காங்க. இந்த மேக்ஸ் மட்டும் ஏன் வரவே மாட்டேங்குது? எப்படி போட்டாலும் தப்பு தப்பாகவே ஆன்சர் வருது. இவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த ஒரு ஃபார்மேட் மட்டும் நம்மளுக்கு மறக்கவே கரெக்டாக வருதா? எப்போ பார்த்தாலும் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அதை வந்து போட்டுட்ருக்காரு பெட்டில். அப்போ அவரோட விண்டோவை யாரும் தட்டுற மாதிரியே இருக்குது. என்ன சவுண்டு? வெளியில் காற்றடிக்குதா என்னோ? அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் வந்து அப்படியே மேக்ஸ்லாம் வந்து பார்த்துட்ருக்கா. அப்போ மறுபடியும் அந்த விண்டோ யாரும் தட்டுற மாதிரியே இருக்குது. என்ன அம்மாலாம் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த நேரத்துக்கு? ஐயோ, மணி 10 ஆச்சு. ஒரு வேளை பேயா இருக்குமோ என்னன்னே தெரியலையே. அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா போயிட்டு அப்படியே விண்டோ ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணா ஜேகே அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. அது ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே, இங்கே என்ன பண்ணுற நீ? அம்மாவுக்கு தெரிஞ்சு நான் கொன்னி போட்டுருவாங்க, நீ ஃபஸ்ட்டு போ 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 அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து சொல்ல. அப்போ ஜேகே, அட பாவி, ஒன்று பார்க்கறதுக்காக அந்த இடத்துல தொங்கியிருந்தா கை கூட கொடுக்காத, போ போன்ற கையை முதல்ல கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. ஜிமின் பார்த்தீங்கன்னா கை கொடுத்து அப்படியே ஜேகே தூக்குறாங்க. தூக்கிட்டு இங்கே என்ன பண்ணுற, எப்படி இங்கே வந்த? ஸ்பைடர் மேன் மாதிரி பறந்து வரலான்னு நினச்சேன். ஆனால் என்ன, என் கையில் அந்த கம்மு வர்றதுலாம் இல்லையா? அதான் நார்மல் மேனா அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து உங்கள் ஃப்ளோருக்கு வரதுக்காக காம்பவுண்ட் சவர் எகிரி பக்கத்தில் இருந்த ட்ரீயை பிடிச்சி உன் விண்டோ ஓப்பன் பண்ண போதுமா? அப்பா கையெல்லாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படியே போயிட்டு பெட்டில் வந்து உட்காந்துக்க. அப்போ ஜிமின், எதுக்கு இப்போ இங்கே வந்தா? அம்மாவுக்கு கீழே ஐயோ கேட்டிருந்தா என்ன பண்ணுறது? இவ்வளோதான் நான் காலி, நீ ஃபஸ்ட்டு நீ கிளம்பு, எதுக்கு இப்போ வந்த நீ அப்படி சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்க. அப்போ ஜேகே, ஹேய், ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டுக்கு வந்திருக்கான், எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்ருக்க? இப்படி தான் ஏதாச்சும் கேட்பாங்களா? சாரி ஜேகே, சாரி. அது சடனாக நீ வந்துட்டியா, அதை கொஞ்சம் நர்வஸில். நீ வர மாதிரி இருந்திருந்தா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. நான் உனக்கு எவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கேன்னு ஃபோன் எடுத்து பாரு அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தண்ணி எடுத்து குடிக்க. ஜிமின் போயிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே 20 டைம்ஸ் மேலே கால் பண்ணியிருக்காரு. ஃபோன் சைலண்ட்டில் இருக்கார். ஜிமினுக்கு அது வந்து தெரியல. எவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்கான்? ஜேகே, சாரிப்பா, தெரியாமல் சைலண்ட்டில் போட்டேன், படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு இருந்தேன்? அப்போ நான் மாடை மேய்ச்சிட்டு இருந்தேன். ஐயோ சாரிப்பா, அது நைட் டைமில் ஃபோன் அவ்வளோ யூஸே பண்ண மாட்டேன், சைலண்ட்டில் போட்டு நான் பாட்டுக்கு படிச்சுட்ருப்பேன். அதுலேயும் வேறு மேக்ஸு சுத்தமாக வராது, அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ கால் பண்ணதை பார்க்கலப்பா, சாரிப்பா அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் வந்து ஜேகே கிட்ட சாரி கேட்க. அப்போ ஜேகே, சாரி கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா? அப்புறம் வேறு என்ன, ஏதாச்சும் சாப்பிட வேணுமா? ஸ்நாக்ஸு நான் தரேன் இரு அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் போயிட்டு ஒரு கபோர்ட்லேருந்து சிப்ஸ் எடுத்து கொடுக்க. அப்போ ஜேகே, ஏய், இதை சாப்பிடுவான் நான் வந்தேன். அப்புறம் வேறு என்ன, நீ சாரி கேட்டால் நோன்னு சொல்லிட்ட, அப்புறம் இதை கொடுத்து நம்ம சமாதானம் ஆகிக்கலாம்ல. நீ சாப்பிடு, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது, அப்போ நிறைய வாங்கிட்டு வந்து தருவார், நீ இதை சாப்பிட்ரு அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா குழந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா. அப்போ ஜேகே, சரியா போச்சு, இவனை போய் லவ் பண்ணதுக்கு எல்லாம் எனக்கு வேணும் அப்படி சொல்லிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸ் பேக்கெட்டை டேபிள் மேலே வச்சுட்டு ஜிமின் கிட்ட வந்து வராங்க. வந்துட்டு, ஏய், என்ன ஜேகே பிடிக்கலையா? பிஸ்கெட் இருக்குது தரட்டா? ஏய்,
ஏன் அப்படி என்னை அசிங்கப்படுத்துகிற? நான் என்ன பண்ணேன்? நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன், கால் பண்ணேன், கால் எடுக்கலை, தப்பு உன் மேலே தானே? அதான் சாரி கேட்டேனேப்பா, அப்புறம் என்ன? சாரி கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா? இந்த ஜேகே கிட்ட சாரிலாம் கிடையவே கிடையாது. அப்புறம் வேற என்ன? பனிஷ்மெண்ட் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்க மாதிரி ஜிமனை பார்த்துக்கிட்டே பெட்டில் போயிட்டு உட்காராரு. அப்போ ஜிமன், பனிஷ்மெண்ட்டா? நீ என்ன இங்கே ஸ்கூலில் நடத்துகிற பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு? நீ இப்போ இரு, எதுக்கு வந்தா? என்ன பேசணும்? கால் எடுத்துகிட்டு இருந்தீன்னா கால்லே சொல்லியிருப்பேன். எடுக்கலல்ல, பனிஷ்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா கேளு, அப்புறமா நான் சொல்கிறேன் அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமனை போட்டு அப்படியே முறைச்சிட்டே உட்காந்துட்ருக்கா. அப்போ ஜிமன், இப்போ தான் நான் சாரி கேட்டேன்ல, இது ஃபர்ஸ்ட் டைம் தானே, எக்ஸ்கியூஸ் கொடு. எது என்ன கால் பண்ண? ஜேகே கிட்ட சாரி கிடையாது சரியா? பனிஷ்மெண்ட் மட்டும்தான். எங்க உன் டிஷர்ட்டை கழட்டு. ஜேகே, என்ன விளையாடுறியா? என்ன நீ ஏன் வீட்டுக்கு வந்ததெல்லாம் பண்ண சொல்கிற? வீட்டுக்குள்ளே தானே பண்ண சொன்னேன். நான் தான் வெளியில் போயிட்டு ரோட்டில் நின்றுட்டு கழட்டு நான் சொன்னேன். கழட்டு. ஜேகே, நீ பேசுகிறதே சரியில்லை. நீ ஃபர்ஸ்ட் வெளில போ. எது வந்தாலும் நாளைக்கு காலேஜில் பேசிக்கலாம். அங்கெல்லாம் பேச முடியாது, இந்த மாதிரிலாம் உட்காந்துட்டு ஃப்ரீயாக. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ஓகே தான் அந்த ரூமாக இருந்தாலும், உனக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நீ வேணால் கொஞ்சம் யோசிச்சுக்கோ. என்ன பேசுகிற நீ? பனிஷ்மெண்ட்டுன்ற, ட்ரெஸ்ஸை கழட்டுன்ற, நீ பேசுகிறதே சரியில்லை ஜேகே. உனக்கு என்ன ஆச்சு? குட் பாயாக தானே இருந்த காலேஜில், அதை பார்த்து தானே நான் விழுந்தேன். இப்போ என்ன நீ ஓவரா பண்ணுற? யார் சொன்னாங்க நான் குட் பாய்னு? நான் ரொம்ப 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 பேட் பாய். கலட்டுறியா? இப்போ நான் கழட்டட்டுமா? அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜிமன் கிட்ட வர. அப்போ ஜிமன், இரு நானே கலட்டிடுறேன், அடிக்காத. அந்த பயம் இருந்தால் ஓகே, சீக்கிரம் அப்படியே சொல்ல. ஜிமன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த டிஷர்ட்டு கலட்டிடுறாங்க. கலட்டிட்டு, போதுமா இப்படியாச்சும் சொல்லு. போதாதே, இன்னும் மூஞ்சில் எதுவுமே பாவமாக தெரியலையே, எனக்கு கோவமாக தான் வருது. நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு அப்படியே டைட்டாக ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணினா மேபி கோவம் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஜேகே, உனக்கு கிஸ் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக கேளு. அதை விட்டு நீ என்ன இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? கிஸ்லாம் கிடையாது, போ. இதுக்கு தான் வந்தியா? அப்போது கிடையாது, கிளம்பு அப்படியே சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டை போக அப்போ ஜேகே அப்படியே ஜிமனோட கையை பிடிச்சி அப்படியே ஒரு ரவுல் போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பெட்டில் பிடிச்சி தள்ளி விடுறாரு. இப்போ ஜிமன், என்ன பண்ணுற நீ? கீழே சவுண்ட் கேட்கட்டும், அம்மா தானே வந்து வெளில நின்றுட்டு ஜிமின்னு கற்றுட்டோம், அது கூட நல்லா தான் இருக்கும். என்ன பேசுகிற ஜேகே? என்னை விடு அப்படி சொல்லிட்டு ஜிமன் வந்து எந்திரிச்சிக்கா. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமனோட கையெல்லாம் அப்படி லாக் பண்ணிவிட்டு அவரும் போயிட்டு அவர் மேலே ஹவர் ஆக. அப்போ ஜிமன், என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து படுத்துட்ருக்கா. அவருக்கு ஹெவியாக ப்ரீத் வர வாங்குது. இப்போ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ்அப்பில் அப்படியே ஜிமினோட ஐஸு, நோஸு, லிப்ஸு, அப்படியே சீக்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஜிமனுக்கு ஃபேஸில் அப்படி ரெட் ஆகுது. ஏய், என்ன எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளே எப்படி சிவக்கிற? என்ன? அது தெரியல, நீ என் மேலே உன் பாடி அங்கங்கே டச் ஆகுது, அது ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. என்ன மாதிரியாக இருக்குது? ஏதாவது பண்ணுதானே? ஆமாம், வயிறுலாம் கூசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு இது வேறு மாதிரி தோணுது. நீ கொஞ்சம் தள்ளி போயேன். நல்லா தானே இருக்குது. அப்புறம் என்ன உனக்கு? என்னை பார்க்க மாட்டியா? இப்படி தான் கண்ணை மூடிட்டே என்கிட்ட பேசிகிட்டு இருப்பியா? அப்படியே சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினோட ஃபோர்ஹெட்லேருந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபோர்ஹெட், நோஸு, லிப்ஸுன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜிமின், ஜேகே போதும் விட. மாட்டேனே, இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு இன்ச் கேப் விடாமல் அப்படின்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, ரொம்ப சாஃப்டாக. இப்போ ஜேகே அப்படியே ஜிமினோட ஃபேஸை கப் பண்ணி அப்படியே ஜிமினோட லிப்ஸில் அப்படியே வந்து ஹார்ஷாக லைட்டாக கிஸ் பண்ணேன். அப்போ ஜிமின், செக்கி இரு அப்படியே சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு 5 minutes அப்படியே போகுது. இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜேகே புஷ் பண்ணி விடுறாங்க. எவ்வளோ நேரம் கிஸ் பண்ணுவா? மூச்சு கூட விட முடியல. எதுக்கு வந்த நீ? அதை சொல்லாமல் எல்லாமே பண்ணிகிட்ருக்க. ஆமாம்ல, எதுக்கோ வந்தேன்.
ஏய் அதுவா, மறந்துட்டேன் பாரு. ம் ஆ கம்மிங் சண்டே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியில் அவுட்டிங் போகிறோம். ஓ, அவுட்டிங் போகிறீங்களா? போயிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ்னால் நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போகிறோம். அவங்க பேராக வருவாங்க. நான் மட்டும் எப்படி சிங்கிளாக போக முடியுமா? நீ தான் இருக்கல்ல. இது வரைக்கும் அப்படி தான் சிங்கிளாக போயிட்டுருந்தேன். ஆனால் இப்போ தான் நீ இருக்கல்ல, நம்ம போகலான்னு. ஜேகே, இப்போ என்ன கூப்பிட்றியா நீ? நீ தானே ஆள், பொண்ணு தான் கூப்பிட முடியும். அப்படியே சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஜிம்மினை கிஸ் பண்ண வர. அப்போ ஜிம்மினை அப்படியே ஜேகே புஷ் பண்ணி விடுறாங்க. இங்கே பாரு. என்ன வரமாட்டியா? இல்லை, சண்டே சர்ச்சுக்கெலாம் போகணும், அம்மா விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிலாம் அனுப்புனதே இல்லை. ஒரு டைம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வெளியில் போனதே இல்லைன்னு தியேட்டருக்கு கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தான். அப்போ அம்மா ரொம்ப திட்டாங்க. அவனே இல்லை, என்ன. அதுக்கப்புறம் நானே வரலன்னு சொல்லிட்டேன். ரொம்ப அப்செட் ஆகிட்டான். அதுக்கப்புறமா தான் 2 பேரும் பேசி திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். இப்போ போயிட்டு அவுட்டிங், வெளியில் பீச், அதுக்கெலாம் அம்மா அனுப்பவே மாட்டாங்க. தியேட்டர் தேவை எவ்வளோ யோசனை தெரியும். அவன் கூடயே அனுப்பலை, என்னை எப்படி உன் கூட அனுப்புவாங்க? அதெல்லாம் கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. டைம் வேஸ்ட் தான். நீ போயிட்டு வா, நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு. ஓகே? ஏய் என்ன அவன் உங்கள் ஆள் கப்பலாக வந்துட்டுருப்பான், நான் மட்டும் சிங்கிளாக போயிட்டு என்ன பண்ண சொல்கிற? ஜேகே, என்னால் வர முடிஞ்சால் நான் கண்டிப்பாக வந்துடுவேன். நீ கூப்பிட்டு நான் கூட வராமலாம் இருப்பேனா? எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும். அப்புறம் என்ன, வா. வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கப்பா, சொல்கிறேன்ல, கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன். அதெல்லாம் தெரியாது, நீ வர அவ்வளோதான். இல்லை ஜேகே, இப்படி பண்ணாத ப்ளீஸ். நம்ம வேணா நெக்ஸ்ட் டைம் ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஓ, நெக்ஸ்ட் டைம் 2-3 மந்த்ஸ் கழிச்சு நீ ட்ரை தான் பண்ணுவல்ல, என் கூட வரமாட்டல? அவ்வளோ நல்லா என்னால் வெயிட் பண்ண முடியாது. கம்மிங் சண்டே நம்ம பீச்சுக்கு போகிறோம், ரெடியாக இருக்க, அவ்வளோதான். அப்படி சொல்லிவிட்டு ஜேகே ஒரு மாதிரி மூஞ்சி காமிச்சிட்டு அங்கேருந்து விண்டோ வழியாகவே கீழே போயிடுறாங்க. ஜிம்மின்கா இவ்வளோ நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பட் இப்போ திடீர்னு ஒரு மாதிரி ரூடாக பேசிட்டு போனது ஜிம்மினுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா அவரும் போயிட்டு நைட்டு தூங்கிடுறாரு. இப்படி அந்த நைட் வந்து முடிய நெக்ஸ்ட் டே ஜிம்மின் காலேஜுக்கெலாம் ரெடி ஆகிட்டு ஜேகேயோட கால்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மார்னிங் எப்போவுமே ஜேகே கால் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாரு. சரி, எங்கே மிஸ் பண்ணிட போகிறோன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜேகே கால் பண்ணுற மாதிரியே தெரியல. என்ன, காலே பண்ண மாட்டேங்கிறான். அவன் தான் சொன்னான், நான் கால் பண்ணும்போது எடுக்கணும், இல்லைன்னா எனக்கு கோவம் வரும்னு. ஆனால் இப்போ பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு வந்துடுவான். அவன் கூட வேறு நான் பைக்கில் போகணும். அப்போ எனக்கு கேட்குமோ கேட்காதோ? ஸோ என்ன பண்ணுறது? அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டேவும் வந்துட்டு ஹாரன் மேலே ஹாரன் அடிச்சிட்ருக்காங்க. இதுக்கு மேலே முடியாது, நாமளே கால் பண்ணிடுவோம். அப்படியே சொல்லிட்டு ஜிம்மின் பார்த்தீங்கன்னா ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. ஒரு ஃபுல் ட்ரிங்க் போகுது. லாஸ்ட்டில் தான் ஜேகே வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஜேகே, ஏய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பேசுகிறேன். அப்படியே டக்குன்னு சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அப்படி சொன்னதுமே ஜிம்மின் கோல் மாதிரி ரொம்ப பெயின் ஆகிடுது. என்ன ஆச்சு? இப்போ தான் கால் பண்ணதுக்குள்ள என்ன மேலே கோவமாக இருக்கானா என்னன்னு தெரியலையே. காலேஜ் போய் பேசிக்கலாம். அப்படியே சொல்லிவிட்டு ஜிம்மினும் பார்த்தீங்கன்னா கால்லாம் கட் பண்ணிவிட்டு பேகை தூக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து காலேஜ்க்கு வந்து போகிறாங்க. அப்படி போயிட்டு ஜிம்மின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் ஃபஸ்ட்டு ஜேகே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே யாருமே இல்லை. என்ன, கிரவுண்டில் யாரும் இல்லை? எப்போவும் இங்கே தானே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான். எனக்கு என்ன ஆச்சு உனக்கு? அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது. கால் கூட எடுக்க மாட்டேங்கிறா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானே. அப்படி சொல்லிவிட்டு நிறைய இடத்துல தேடிட்டு அவரும் பார்த்திங்கன்னா கிளாஸ் போயிருப்பார். கிளாஸ் போனாலும் அவருக்கு பார்த்திங்கன்னா ஜேகேயோட நினப்பாகவே இருக்குது. எங்கே போனான்னு தெரியல, கால் பண்ண எடுக்கல, காலேஜுக்கும் வரல. என்னை பார்க்கணுன்னு அவனுக்கு தோணவே இல்லை. நைட்டு நான் முடியாதுன்னு சொன்னேன், அதுக்காக நான் போகவே மாட்டேன், வரவே மாட்டேன் நான் சொன்னேன். கொஞ்சமாக ட்ரை பண்ணுறதுக்கு நான் டைம் கொடுத்துருக்கலாம்ல, இப்படி பண்ணுறானே. அப்படியே சொல்லிட்டு ஜிம்மின் ஜேகேயை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டேவை வந்து அப்படியே போகுது. இப்போ டேவும் ஜிம்மினும் பைக்கில் வந்து போயிட்டுருக்கா. அப்போ ஏய் என்னடா என்னமோ மாதிரியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை டே, ஹெடேக்காக இருக்குது அவ்வளோதான். உடம்பு சரியில்லையா? வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ,
அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாகவே ஜிமின் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜிமினை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு வந்து கிளம்பிடுறாரு. இப்போ ஜிமின் ரொம்ப டல்லாக அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே போயிட்டு பெட்டில் தொப்புன்னு விழுந்துடுறாங்க. எங்கே போனான் அவன்? அப்ளேலேருந்து கால் பண்ணிகிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கு. எங்கே போச்சோ அப்படி சொல்லிட்டு ஜிம்முனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, நைட்டு கண்டிப்பாக வருவான், நேற்று வந்தான்ல இன்றைக்கும் வருவான் அப்படி சொல்லிட்டு ஜிம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துருந்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜேகேக்காக அந்த நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஜேகே வரா மாதிரியே தெரியல. இப்படியே ஒரு 3 days வந்து போயிடுச்சு. ஜேகே எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முனுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. யார்கிட்ட கேட்டாலும் தெரியல அப்படின்னா சொல்கிறாங்க. பிகாஸ் ஜேகேவோட டீம் மொத்தமே வந்து காணோம். எங்கே போய் தொலைஞ்சானுங்க? சண்டே தானே எங்கேயும் அவுட்டிங் போகிறேன்னு சொன்னானுங்க, அதுவால் இப்போயே கிளம்பிட்டானுங்களா அப்படி சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே அவர் வீட்டில் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இன்றைக்கி சாட்டர்டே, அவருக்கு வந்து காலேஜ் லீவு. ஜேகேவோட சேட் பாக்ஸே பார்த்துட்ருக்காரு, ஆன்லைன் வருதா வரானா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜேகே ஆன்லைன் வராங்க. அச்சோ, 3 நாள் கழிச்சு ஆன்லைன் வந்திருக்கு, என்ன பண்ணுறான்னு கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே போன, ஃபோன் கால் பண்ணால் கூட சுவிட்ச் ஆஃப்னு வருது, என்ன ஆச்சு, எங்கே இருக்க நீ அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் பண்ணுறாரு. பட் ஜேகே கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை, ஜஸ்ட் பார்க்குறாங்க அவ்வளோதான், ரிப்ளையும் வரமாட்டேங்குது. சரி நம்ம கால் ஆச்சு பண்ணலாம் சொல்லிட்டு ஜிமன் வந்து கால் பண்ண ஜேகே அந்த கால் அப்படியே கட் பண்ணி விடுறாங்க. ஸோ என்ன ஆச்சு அவனுக்கு? நான் இப்போ சொன்னதுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அவனுக்கு. ஸோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா மாதிரி டல்லாக அப்படியே போயிட்டு சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு பெட்டில் போய் நல்லா படுத்துட்ருக்காரு. அப்போ ஒரு மிட் நைட் இருக்கும், ஜிமனுக்கு கால் வருது ஜேகே கிட்டேருந்து. ஜேகே ஹலோ ஜேகே. ஏய், தூங்கிட்டுருக்கியா? ஆமாம், பட் பரவாயில்ல, நீ சொல்லு, எங்கே போன நீ? 3 நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி, உன்னை பார்த்து, எங்கே இருக்க நீ? உன் வீட்டு டெரஸில் தான் இருக்கேன், பார்க்கணுன்னா வந்துரு, பேசணுன்னா இதுலேயே பேசு. ஜேகே டெரஸ்லையா? அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன், ஆனால் மிட் நைட் ஆயிடுச்சு, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வீட்டு டெரஸில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல. ஜிமன் பார்த்தீங்கன்னா குடுன்னு காலை கூட கட் பண்ணல, ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே டெரஸ் போகிறாரு. போனால் ஜேகே அப்படியே நின்றுட்டு பியர் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா காலே ஹலோன்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போ ஜிமன், ஜேகே ஏய் வந்துட்டியா, தூங்கலையா நீ? எங்கே போன நீ? 3 days ஆச்சு நான் உன்னை பார்த்து உங்ககிட்ட பேசி, உனக்கு என்ன அவ்வளோ கோவம் என் மேலே? ஏய், நான் அது பேசலாம் வரல, நாளைக்கு சண்டே சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, வர நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே நின்றுட்டு பேசிகிட்ருக்கா. அப்போ ஜிமன், நான் வரலன்னு தானே சொன்னேன் அன்றைக்கி, அதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சா? அப்போ அது பேச வரல, நாளைக்கு வர நம்ம போகிறோம், அது சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே அங்கேருந்து போக. அப்போ ஜிமன் அப்படி ஜேகேவோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாங்க. இங்கே பாரு, என்கிட்ட பேசு, எங்கே போன நீ? நான் கூப்பிடும்போது நீ வரேன்னு சொல்லியிருக்கணும், அதை விட்டு நான் வரல, என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு பிடிக்காது, அதான் 3 நாள் எங்கேருந்து போயிட்டேன். எங்கே போன? என்னை பனிஷ் பண்ணுறதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுவியா? பண்ணுவேன், எனக்கு உன் மேலே கோவம் நல்லா வைக்கணும், நான் 3 நாள் எல்லாம் நீ கண்டிப்பாக அழுதுருப்பல அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல. ஜிமின்க்கு அதை கேட்டு அவ்வளோ கோவம், பட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜேகேவை ஸ்லாப் பண்ணிடுறாரு. அழுதுதான், ரொம்ப அழுது, நீ இல்லை எங்கேயோ போயிட்ட, ஏன் மேலே தான் தப்புன்னு நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தேன், ஆனால் நான் அழுது எல்லாமே வேஸ்ட்டு, உனக்காக போய் அழுதுருக்கேன் பாரு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போக. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜிம்மனை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. ஏய், நான் உனக்கு திமிரு? என்னையும் அடிக்கிற? அப்புறம் என்ன தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வாங்களா அப்படி சொல்லிட்டு ஜிம்மன் பார்த்தீங்கன்னா ஜேகே அப்படி தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு 3 நாள் இல்லை, என்னை விட்டு 1 நாள் இருக்க முடிஞ்சதில்ல, போ அதே மாதிரி இருந்துக்கோ, இனிமேல் என்கிட்ட பேசாத, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல, நீ இப்போ என்னோடய லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எஃபெக்ட் கொடுப்பேன்னு பார்த்தா என்னை இப்படி பனிஷ் பண்ணுற, என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணிட்டல, போ, நான் இல்லாமல் இருந்தால் தான் உனக்கு அந்த வலி என்னென்னு புரியும் அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா குடுன்னு இறங்கி கீழே ஓடிடுறாங்க. ஜேகே வேறு குடிச்சிருப்பாங்களா, அவரும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போயிட்டு ஜிமன் சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறாரு. இந்த சவுண்ட் கேட்டு ஜிம்மியோட பேரண்ட்ஸ் இருந்துச்சு, அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே வராங்க. மேலே வந்தால் ஜேகே ஜிமின் ரூம் முன்னாடி நின்றுட்டு டோரை போட்டு டங்குன்னு அடிச்சிட்ருக்க. அதுக்கு பார்த்துட்டு ஜிம்மியோட பேரண்ட்ஸ், டேய் யாரா நீ, எப்படா வீட்டுக்குள்ளே வந்த? ஆண்டி, அங்கிள்,
டைம்னா வயசான காலத்தில் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, எனக்கும் உங்கள் பையனுக்கும் ஒரு சின்ன சண்டை. அதை நாங்கள் கன்வின்ஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக போயிடுங்க. டேய் பொறுக்கி நாயே, இந்த நேரத்துக்கு வந்து ஏன் பையன்கிட்ட உனக்கு என்னடா பேச்சு அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா அப்படியே ஜேகேயை பிடிச்சி தரத்தனி கீழே இழுத்துட்டு போக இந்த சவுண்ட் கேட்டு ஜிமினும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு ஜேகே அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஜேகேயோட அப்பாவை போயிட்டு அப்படியே வந்து தடுக்கிறாரு ஜிமன். அப்போது ஜேகே, ஏய் இன்னொரு டைம் இந்த மாதிரி பண்ண அப்புறம் அவ்வளோதான்டா ஜிமன், உன் மேலே எனக்கு அவ்வளோ லவ் இருக்குது, அதனால தான் அப்படி பண்ணேன். அது நீ புரிஞ்சுக்காம என்னை ஹர்ட் பண்ணணும்னு இதெல்லாம் பண்ணுவியா? டேய் அவங்ககிட்ட என்னடா பேசிகிட்டு இருக்கா? ஜிமன் உள்ளே போ, என்ன அவன் குடிக்காத என்னமோ வளரிட்டு இருக்கான். பா அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, சிக்கன் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதெல்லாம் முடியாது, நாளைக்கு நீ வரியா இல்லையா? இல்லைன்னு சொல்லு, நான் அங்கேருந்து அப்படியே போயிடுறேன். இனிமேல் மூஞ்சில் கூட நான் முழிக்கவே மாட்டேன், நான் அப்படியே இங்கேருந்து சைலண்ட்டாக போயிடுறேன். இல்லை எங்கள் அம்மா அப்பா தான் விட மாட்டாங்க, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வருவேன்ற மாதிரி எதனா சொன்னீங்கன்னா இதோ தான் இருக்கான் அவங்க அப்பன், நான் கேட்குறேன், இன்னும் பிரச்சனை இல்லை அப்படியே சொல்லிட்டு ஜேகே ஜிமினும் பேசிகிட்டு இருக்கா. அது பார்த்தீங்கன்னா ஜிமினோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல. ஜிமினோட அம்மா ஜிமினை உள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஜிமினோட அப்பா ஜேகேயை பிடிச்சி வெளியில் தள்ளி இங்கேருந்து போறியா இல்லைன்னா போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமான்னு சொல்லி ஜிமின் கிட்ட பேச விடாமல் ஜேகேயை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா ஜிமின் அவரோட அம்மாவை புஷ் பண்ணி விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட வந்து ஓடி வராங்க. ஜேகே உனக்கு அடிபட்டுருச்சா? ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்கா? இந்த பொறுக்கிக்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? பா ப்ளீஸ்ப்பா, ஏன்பா உனக்கு அடிபட்டுருக்கோம்? ஜேகே உனக்கு அடிபட்டுருச்சா? இங்கே பாரு எங்கே அடிபட்டுருக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா ஜேகேயோட கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போ ஜேகே, ஏய் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லியே. ஷோ ஜேகே நீ போன அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னல, ஏன் இந்த மாதிரி பண்ணுற? நீங்கள் வந்து போ போ ப்ளீஸ் போயிடு. உங்கள் அப்பெல்லாம் எனக்கு ஆளே இல்லை, நான் பார்த்துக்கிறேன். இப்போ சொல்லு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அப்பா முன்னாடி சொல்லு, நான் உன்னை இப்படியே கூப்பிட்டு போயிடுறேன். ஜேகேம்மா இப்படி பண்ணாத ப்ளீஸ், இங்கேருந்து போ, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், நீ கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படியே சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜிமினோட அப்பா ஜேகேவோட முடிவு பிடிச்சி அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து கூப்பிட்டு வராரு. கதவுலாம் வந்து நல்லா லாக் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு ஜேகே, ஏய் பூமரு என்ன பண்ணுற? என் ஆள் மேலே ஏதாச்சும் கையை வச்ச நீ போட பொறுக்கி, இன்னொரு டைம் என் பையன்கிட்ட ஏதாவது பேசுகிற வேலை வச்சுக்கிட்ட அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா ஜேகேவை அடித்து அங்கேருந்து துரத்தி விடுறாரு. ஜேகேயும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. ஜிமின் வந்து இங்கேருந்து போன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேருந்து போக வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஜிமினை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. நீ எதுக்கு அவங்ககிட்ட பேசுகிற, லவ் பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி அடிக்கிறாங்க ஜிமினை. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் வந்து போயிடுச்சு. ஜேகேவை இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா காலேஜ் கூட அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க ஜிமினோட பேரண்ட்ஸ். ஜேகேயும் வந்து பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபோன் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜிமின் இப்போ அவரோட வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு விண்டோவே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு நாளாச்சு ஜேகே வருவானா, என்கிட்ட பேசுவானா அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ ஒன்று இருந்துச்சுல ஜிமினோட விண்டோவுக்கு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி, அந்த ட்ரீலாம் கூட ஜேகேவோட அப்பா வெட்டி போட்டிருப்பாரு. ஜிமின் ஒரு மாதிரி உட்காந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா விண்டோவே பார்த்துட்டு அழுதுட்டுருக்க. அப்போ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு டேவ் வராங்க. டேவ் பார்த்ததும் ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓடி போயிட்டு டேவ் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? இன்னும் பேரண்ட்ஸ் ஒன்று பார்க்குறதுக்கு கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கீழே என் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதனால தான் இப்போ மேலே வந்தேன். என்ன ஆச்சு உனக்கு? நான் அதெல்லாம் அப்படியே சொல்கிறேன், உங்ககிட்ட ஃபோன் இருக்கா, ஃபோன் கொடு அப்படி சொல்லிட்டு டேக்கிட்டேருந்து ஃபோன் வாங்கி டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிமன் ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஹலோ ஹலோ ஜேகே. ஜிமன் ஹிஜ்மன் எப்படிடா இருக்க? ஜேகே என்னால் இங்கே இருக்கவே முடியல, உன்னை விட்டுட்டு உன்னை பார்க்காம என்னால் முடியல, என்னை ப்ளீஸ் இங்கேருந்து கூப்பிட்டு போயிடு, நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இங்கே இருக்கவே வேண்டாம் ப்ளீஸ் அப்படியே சொல்லிட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா ஜேகே கிட்ட அவ்வளோ வந்து அழுதுருப்பாங்க. அது கேட்டு ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வந்துருக்கும். அப்படியே ரொம்ப கோவத்தில் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ண. அப்போ ஆண்டர், டேய் எங்கடா போகிற? அங்கே என் ஜிம்மனை போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்டா அவன் அப்போ. அவன் இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம், அவனுக்கு அங்கே இருக்க பிடிக்கல, என் கூட வரேன்னு சொல்லிட்டான். நான் போய் கூப்பிட்டு வந்து என்ன பண்ண போகிற? உங்ககிட்ட ஏதாச்சும் வேலை இருக்கா? இதை பாரு, அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, என்னால் அவனை நல்லா பார்த்துக்க முடியும். அவனை இனிமேல் அங்கே இருக்கவே விட மாட்டேன், நான் இனிமேல் அவனை தனியாக விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக பைக் எடுத்துகிட்டு ஜிமினோட வீட்டுக்கு வராங்க.
ஜிமின் பார்த்தீங்கன்னா டேயோட பேரண்ட்ஸ்லாம் கிளம்பிட்டுருப்பாங்க. டேவும் அதே மாதிரி தான் போயிட்டுருப்பாரு. அப்படியே ரூமில் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கா. அப்போ ஜிமினோட அப்பா அப்படியே உள்ளே வராரு வந்துட்டு, ஜிமன், பா, என்னப்பா, எதுக்குப்பா அழுதுட்டுருக்க? பா, நான் தான் சொன்னேன்ல, ஜேக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. அவன் ரொம்ப நல்ல பையன். ஏதோ கொஞ்சம் கோவத்தில் அன்றைக்கி உங்களை திட்டான், அவ்வளோதான். அதை தாண்டி அவன் அவ்வளோலாம் பண்ண மாட்டான்ப்பா. ரொம்ப நல்ல பையன். என் மேலே அவனுக்கு அவ்வளோ லவ். இதை சொல்லவே உனக்கு அசிங்கமாக இல்லை ஜிமன்? ஒரு பையனும் லவ், சீ, கேட்கவே கேவலமாக இருக்குது. இப்படி தான் நான் ஒன்று வளர்த்தனா? பா, எனக்கு அதெல்லாம் தெரியல. எனக்கு ஜேகேவை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் அப்படி தான். எனக்கு கேர் பண்ணிக்கணும், நல்லா பார்த்துக்கணுன்னா இவ்வளோ நாள் என்கிட்ட எதுவும் பேசாமலே இருந்தான். ஆனால் ப்ளீஸ்ப்பா, இதுக்கு மேலே என்னால் அவன் இல்லாமல் இருக்கவே முடியாது, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஜிம்முன்னு அழுதுட்டுருக்கா. கீழே ஜேகே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடச்சிட்டு ஜிம்மன் சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. ஜிம்மினோட அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிம்மினோட அப்பா வந்து கூப்பிட, அவரும் பார்த்தீங்கன்னா கீழே ஓடி வர ஜேகேவோட சவுண்ட் கேட்டு ஜிம்மினும் வந்து ஓடி வந்துட்டுருப்பாங்க. அவர் பார்த்ததுக்கப்புறம் தான் ஜிம்மினுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா, டேய் இதோ வந்துட்டேன், என் கூட இப்போ வரியா, நான் அப்படியே இங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறேன் அப்படியே சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்க. ஜிம்மன் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற மாதிரியே அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க. அப்போ ஜிம்மினோட அப்பா அப்படியே திரும்பி ஜிம்மினை பார்த்து முறைக்கிறாரு. அது ஜேகே பார்க்குறாங்க. ஓ, கண்ணிலே மிரட்டுறியா? நீ மிரட்டினா யாரும் என் கூட வராதா? ஜிம்மன், இனிமேல் இங்கே இருக்க வேண்டாம். உன் ஃபீலிங்ஸே அவங்களுக்கு என்னென்னு புரியல. அவங்களும் உன் பேரண்ட்ஸா? உன்னை கண்டிப்பாக உயிரோடு கூட விட மாட்டாங்க. என் கூட வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இது பாரு, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறனோ அந்தளவுக்கு உன்னை நல்லா சேஃபாக பத்திரமா உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் பார்த்துப்பேன். உங்கள் அப்பா பூமர் மாதிரிலாம் உன்னை போட்டு டார்ச்சர் பண்ணிக்க மாட்டேன் அப்படி சொல்லலாம். அப்போ அதை கேட்டு ஜிம்மனோட அப்பா, சீ, வாய முட்றா பொறுக்கி, ரோட்டில் தெரிஞ்சிட்ருக்க நீ, உனக்கு என் பையன் கேட்குதா? ஒழுங்கு மரியாதை வெளில போயிடு, இல்லை போலீஸை கூப்பிட்டுருவேன் நான். அங்கிள், ரொம்ப பழைய டைலாக்கு, ஓரமாக போய் நில்லுங்க. ஆன்ட்டி எவ்வளோ சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க, அதே மாதிரி போய் நின்றுட்டுருங்க. இல்லைனா என் ஆள் முன்னாடியே உங்கள் மேலே கை வைக்கிற மாதிரி இருந்துடும், புரியுதா? போய் ஓரமாக நில்லுங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிம்மியோட கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கூட்டு போக. ஜிம்மினும் எதுவுமே பேசல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே கூட போகிறாங்க. அதை பார்த்துட்டு ஜிம்மினோட பேரண்ட்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது ஜிம்மின் மேலே. பட் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மினை கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பைக்கில் ஏறி அப்படியே வந்து 2 பேருமே சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. போயிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே, நான் உனக்கு இருக்கேன், நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரிங் மாற்றி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பாரு ஜிமன், ஜேகே, உனக்கு யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இந்த மேரேஜ். எனக்கு அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்களோட ஒன்று 1000 டைம்ஸ் நான் ஒன்று நல்லா பார்த்துக்குவேன். என் பேரண்ட்ஸ் இதுக்கு ஓகே சொல்லுவாங்களான்னா எனக்கும் தெரியல. பட் எனக்குன்னு தனியாக ஒரு வீடு இருக்குது, அங்கே போயிடலாம். இது மேரேஜ் அதெல்லாம் யாருக்கும் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு காலேஜ் முடிஞ்சுது, உனக்கு இன்னும் 1 இயர் இருக்குல்ல, நீ போ. அதுக்கப்புறம் பிஸ்னஸ், அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி வெளியிலலாம் பேசிக்கலாம் இல்லையா? லைஃப் லாங் நம்ம எப்படியா இருந்தலாம், நமக்குன்னு யாரும் தேவை கிடையாது. நம்மளை பிரிக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப ஹோப்ஃபுல்லாக ஜிமினோட கையை பிடிச்சிட்டு சொல்லியிருப்பாரு. ஜிமினும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்டு அப்படியே ஜேகேயோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக வந்து போயிருக்கோம். ஜிமின் ரொம்ப கேரிங்காக ரொம்ப லவ்லியான ஒரு லைஃப் தான் வாழ்ந்துருப்பாங்க. ஜேகே அவ்வளோ வந்து கேரிங்காக ஹோப்ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பாங்க. ஜிமின் அவங்க பேரண்ட்ஸு கூட கொஞ்ச நாள் அப்படியே மறந்துட்டு ஜேகே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருப்பாரு. இப்போ இதெல்லாம் யோசிச்சுட்டு ஜிமன் பார்த்தீங்கன்னா கேபில் வந்து உக்காந்துட்ருக்காரு. கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்காரு ஜேகே கிட்ட. பட் ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிம்மனை விட்டுட்டு வீட்டுக்கு எப்படியோ போயிட்டுருப்பாரு. பாரு, அப்படியெல்லாம் எப்படி பேச என்னை மயக்கனா, இப்போ பாரு கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறான். எவனோ ஒருத்தங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ வீட்டுக்கு போய் வேறு என்ன பண்ண போகிறோன்னோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேபில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்து வராரு. இப்போ வீட்டுக்குள்ளே போனதும் திட்டுவானோ, எதுவுமே நடக்காத மாதிரியே இருந்துடலாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா காலிங் பெல் அடிக்கிறாரு. பார்த்தா வந்து உள்ளேருந்து எந்த சவுண்டும் இல்லை. டோர் வேறு லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. என்ன ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை அவனுக்கு அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட் கூட போடாமல் என்ன பண்ணுறான்? ஜேகே,
எங்கே இருக்கா, லைட் கூட போட மாட்டியா அப்படி சொல்லிட்டு லைட்டை போட்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நடு ஹாலில் சேரை போட்டு ஷர்ட் இல்லாமல் ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி டெரர் லுக்கு விட்டுட்ருக்கா. ஜிமின் அதை பார்த்துட்டு பயந்தே போயிருப்பாரு. சேக்கே இங்கே என்ன பண்ணுற? பயந்தே போயிட்டேன். எவ்வளோ நேரம் உனக்கு? எப்போலேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனா இப்போ வர? நான் என்ன பண்ணுவேன், நீ தானே என்னை விட்டுட்டு வந்துட்ட. நான் கேப் போட்டு அவன் வந்து அதுக்கப்புறமா தான் வந்தேன். கேப் வரத்துல உனக்கு இவ்வளோ நேரமா? கேப் வர வழியில் பஞ்சர் ஆகிடுச்சான். என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு லேட்டாக தான் வந்தாங்க. அதை சொல்லதானே உனக்கு அவ்வளோ கால் பண்ணேன். அதெல்லாம் நீ அப்போ எடுக்காமல் இப்போ என்னை திட்டிகிட்டே இரு போ அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஜேகே கிராஸ் பண்ணி உள்ளே போக பார்க்க, அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினோட கையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு லேப்பில் வந்து உட்கார வச்சுக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கேன், என்ன அப்படி திமிரா போகிற? சிக்கனுக்குள்ளே வேலை இருக்குது. மேலே பேபி யாரும் தூங்கிட்டு இருக்கோல்ல? ஆமாம் தூங்கிட்டு தான் இருக்கான். அவன் தூங்கிட்டு இருக்கட்டும். நீ என்ன வேலை பார்த்த இன்னைக்கு? சிக்கன் நான் ஒன்றுமே பண்ணல. அவர் ஹெல்ப் கேட்டாரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு தான் சொன்னேன். அதுக்கு போய் நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு என்கிட்ட கோச்சிக்காத. நான் போகணும், பேபிக்கு ஃபீட் பண்ணணும், ஃபுட்டெல்லாம் செய்யணும். அதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஒழுங்காக என்கிட்ட பேசிட்டு போ. அவன் கேட்டால் நீ உடனே ஓடுவியா? அந்த மாதிரி பண்ணால் தான் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. ஜேகே நம்ம கிளைண்ட்டு தானேப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே ஜேகேவோட ஐஸ் பார்க்குறாரு. பார்த்தா அதில் அவ்வளோ கோவம் தெரியுது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் கீழே குனிஞ்சிட்டு, இங்கே பாரு, உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது? நம்ம இப்போ ஒரு ஃபேமிலி, நீ ஹஸ்பண்ட், நமக்கு ஒரு ஒய்ஃப், நமக்கு இப்போ ஒரு பேபிலாம் இருக்குது. இப்போ கூட நீ இப்படி தான் இருப்பியா? எப்போவுமே நான் அப்படி தான் இருப்பேன். நமக்கு 60 வயசு ஆனாலும் இதே மாதிரி தான் ஒன்றும் லவ் பண்ணுவேன், கோவப்படுவேன், உன்னை என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படியே சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஜேகே ஜிமினை ஹேண்ட்ஸ் போட்டு அப்படியே ப்ரன்ஸ் பண்ணுறாரு. இது ஜிமினுக்கு ரொம்ப வலிக்குது. ஜேகே ப்ளீஸ் இப்படி பண்ணாது, ப்ளீஸ் வலிக்குது. இதை விட எனக்கு அப்போ ரொம்ப வலிச்சுது அந்த மீட்டிங் ரூமில் அந்த சுகா நாய் ஒன்று பார்த்து சொல்லி விடும் போது. ஜேகே அது எனக்கு எப்படி தெரியும்? இங்கே பாரு, பேபி தூங்கிட்டு இருக்கான்ல, நம்ம சவுண்ட் கேட்டு எந்திரிச்சிக்க போகிறோம். ப்ளீஸ் இது அப்புறமா பேசிக்கலாம்ல, ப்ளீஸ் என்னை விட, ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ். இங்கே பாரு, நீ என்னை அவ்வளோ கோவப்படுத்தி வச்சுருக்க, உனக்கு எனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல. அப்போ ஜிமன், ஜேகே ப்ளீஸ் ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன ஹர்ட் பண்ணல, அப்போ நானும் உன்னை ஹர்ட் பண்ணுவேன். நீ ஹர்ட் பண்ண மாதிரி மீட்டிங் ரூமில் இல்லை, பெட்ரூமில் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்தீங்கன்னா ஜிமினை தூக்கிட்டு அப்படியே கீழே இன்னொரு பெட்ரூம் வந்து இருக்கும், அதுக்குள்ளே வந்து போக. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்கிறாங்க. பட் ஜேகே ரொம்ப ஸ்பீடாக டோரை லாக் பண்ணுறாரு. ஓகேடா, இந்த 2 ஷார்ட் நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்ன சேனல் எஃப்எஃப் வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போடுவேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் எப்பயாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. And thanks for watching. Love you all. Until then, your lovely Timu. Bye bye. See you soon, guys.